ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வந்துட்டு பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற டாபிக் படிச்சுட்டு இருக்கோம். இது டே 2ஓட சேலஞ்ச் பார்ட் 3 வீடியோ. நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆர்டர் வைஸாக புரியும். பார்ட் 3ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி போட்ட சட்டங்கள் பார்த்துட்டோம், இங்கிலாந்து அரசு போட்ட சட்டங்கள் பார்த்துட்டோம். ஸோ இனிமேல் நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, சில அறிக்கைகள் வெளியிட்டிருப்பாங்க நம்மளோட சுதந்திரம் அடைகிற வரைக்குமே. ஸோ அந்த அறிக்கைகள், அந்த குழுக்கள்லாம் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி நிறைய குழுக்கள் வந்திருப்பாங்க நம்ம இந்தியாவுக்கு. அவங்க நமக்கு என்னெல்லாம் பரிந்துரை பண்ணாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல விடப்பட்ட அறிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் அறிக்கை 1917 வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய அயலுறவு செயலாளர் இருப்பார், அவர் தான் மாண்டேகு. அவர் மூலியமாக 1917 ஆகஸ்ட் 20 விடப்பட்டதாக இந்த அறிக்கை. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய எதிர்கால அரசியல் சீர்திருத்தங்கள் பற்றியும் இந்தியாவில் படிப்படியாக தன்னாட்சி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்படும் அப்படின்னும் இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் நன்கொடை 1940. ஆகஸ்ட் அறிக்கை வேறு, ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்றது வேறு. இங்கிலாந்துடைய அரசு பிரதிநிதியான லின்லித்கோ பிரபுவால் தான் இந்த அறிக்கை வெளியிட்டப்பட்டிருக்கும். இது எதனால் வெளியிட்டிருப்பாங்கன்னா, 2வது உலகப் போரில் இந்தியா கலந்துக்குவாங்க அப்படின்ட்டு இந்தியர்கள்கிட்ட கேட்காமலே சொல்லிடுவார். ஸோ இதை எதிர்த்து காங்கிரஸ் அவங்க பதவி வகிக்கக்கூடிய மாநிலங்கள்லேருந்து பதவி விலகிடுவாங்க. ஸோ அவங்கள படுத்துறதுக்காக ஒரு அறிக்கையை விடுவார். போரில் இந்தியர்கள் கலந்துக்கணும். அப்படி கலந்துக்கிட்டதுக்கப்புறம் போர் முடிஞ்சதும் அரசியல் நிர்ணய சபை அமைக்க ஒரு குழு அமைக்கப்படும். அந்த குழுவில் இந்தியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இதை தான் ஆகஸ்ட் நன்கொடை 1940. பார்த்தோன்னா நேரு அறிக்கை 1928. இங்கிலாந்தினுடைய அயலுறவு செயலாளர் பிர்ஹன் ஹெட் அப்படின்றவர் மோதிலால் நேருக்கிட்ட சவால் விட்டிருப்பாரு. ஸோ இந்த சவாலின் காரணமாக தான் மோதிலால் நேருவால் இந்த அறிக்கை விடப்படும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 1928 பிப்ரவரி 28 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்சி கூட்டம் அமைச்சு அந்த கூட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம இந்தியாவுக்கு நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழு ஒன்று அமைப்பாங்க. அந்த குழுவில் பார்த்தீங்க அப்படின்னா 8 நபர்கள் இருப்பாங்க. அந்த 8 நபர்களுக்கும் தலைவர் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் மோதிலால் நேரு. இவர் தலைமையில் தான் இந்த குழு அமைக்கப்படுது. ஸோ இந்த குழு என்னைக்கு அறிவிக்கை வெளியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1928 ஆகஸ்ட் 10 தன்னோட அறிக்கையை வெளியிடுறாங்க. இதனுடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவுக்கு தன்னாட்சி பகுதி என்ற டொமினியன் தகுதி கிடைக்க போகுது. மத்தியில் ஒரு முழு பொறுப்பான அரசு இருக்குது. அண்ட் தென் மாகாணம் சுயாட்சி அடையுது. மத்திய மாகாணங்களுக்கு இடையில் அதிகார பகிர்வு தெளிவாக இருக்குது. மத்தியில் ஈரவை சட்டமன்றங்களும் உருவாக்கப்படுது. இந்த மத்திய மாகாண சட்டப்பேரவைகள் பார்த்தோம் அப்படின்னா கூட்டு மற்றும் கலவையான வாக்காளர் தொகுதிகளை கொண்டு இவங்க தேர்தல் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா சிறுபான்மையினருக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்படுது. அதாவது முஸ்லீம்கள் கம்மியாக இருக்கக்கூடிய ஏரியாவில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுது. அதே மாதிரி இந்துக்கள் கம்மியாக இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுது. இந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, பொது வாக்களிப்பு முறை இருக்கணும், அடிப்படை உரிமைகளும் எல்லாருக்குமே வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிக்கையில் சொல்லி முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைமன் குழுவின் அறிக்கை 1927. நம்ம லாஸ்ட்டாக மாண்டேகு சம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் பார்த்துருப்போம் இல்லையா, அதில் கடைசியாக என்ன சொல்லியிருப்பாங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இதை ஆய்வு செஞ்சு அறிக்கையை வழங்கணும்னு சொல்லியிருப்பாங்களா. ஸோ அதுக்காகத்தான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே 1927 நவம்பர் 8 அப்போது சர் ஜான் சைமன் அப்படின்றவருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க. அது 7 பேர் கொண்ட குழு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியர்கள் யாருமே இடம்பெற்றிருக்க மாட்டாங்க. அதனாலேயே இந்த குழுவை எல்லாரும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 1928 பிப்ரவரி 3 பம்பாய்க்கு இறங்குறாங்க இந்த குழு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியர்கள் எல்லாருமே சைமனே திரும்பிப்போ அப்படின்ற முழக்கத்தை முழங்கி அவங்கள எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1930 அறிக்கையை வெளியிட்டுறாங்க. இந்த அறிக்கையினோட சிறப்புகள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இரட்டை ஆட்சி முறை அப்படின்றத நீக்கிடணும், மாகாணங்களில் பொறுப்பான அரசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷ் இந்தியா பகுதிகளும் சுதேச அரசுகளும் சேர்ந்து கூட்டாட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் இப்படியே தொடரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குழுவோட சில பரிந்துரைகள் தான் 1935 இந்திய அரசு சட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த இந்திய அரசு சட்டத்துக்கு அடிப்படையே இந்த குழுவினுடைய சில பரிந்துரைகள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் தூதுக்குழு 1942 மார்ச் 22.
சர் ஸ்டாவோர்ட் கிரிப்ஸ் அப்படின்ற ஒரு பிரதிநிதித்துவ குழு அப்படின்னு ஒரு குழு ஆரம்பிக்கிறாரு. 1942 மார்ச் 22 இந்தியாவுக்கு இந்த குழு வந்து வருகை தர்றாங்க. இந்த குழு வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு முழக்கத்தை வந்து முழங்கிட்டு வராங்க. இக்குழு பிரிட்டிஷாரின் கொள்கை நிலைப்பாடு என்னவென்றால், இந்தியாவை பொறுத்த மட்டில் விரைவில் சுயாட்சியை உணர்த்தும் அரசுமுறை நிறுவுதலே அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த குழு வந்து முழு விடுதலை பற்றி எதுவுமே சொல்லாதனால இந்த குழு தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. குழுவினுடைய பரிந்துரைகள் பார்க்கலாம். டொமினியன் அந்தஸ்து இந்தியாவுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் அரசியல் சாசன வரைவு குழு ஒன்று உருவாக்கப்படும். அந்த குழுவுடைய உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னா, மாகாண சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் மற்றும் சுதேச அரசினுடைய நியமன உறுப்பினர்களும் சேர்ந்து தான் இந்த வரைவு குழுவில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏதாவது ஒரு மாகாணத்துக்கு இந்த புதிய அரசியல் அமைப்பு ஏற்றுக்கிறது வந்து தயக்கமாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாகாணம் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட தனிப்பட்ட ஒப்பந்தம் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க. கிரிப்ஸ் தூதுக்குழுவினுடைய பரிந்துரைகளை பார்த்துட்டு சில தலைவர்கள் வந்து சில கமெண்ட்ஸ் மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னா, பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு காந்தி வந்து சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு வந்து, நான் முதலாக இவ்வரைவினை வாசித்த போது கடுமையான மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரு வந்து சொல்லியிருப்பார். இந்த கோட்ஸ்லாம் முக்கியமானது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா கேபினெட் தூதுக்குழு இவங்க வந்து 1946 மார்ச் 24 வந்து வராங்க. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமா வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்கும். இங்கிலாந்தினுடைய பிரதமராக அட்லி பிரபு வந்து தலைமை ஏற்பார். இவர் வந்து ஒரு அறிக்கை விடுவார். 1946 பிப்ரவரி 19 வந்து அரசியலமைப்பு உருவாக்கம் பண்ணுறதுக்கு வந்து ஒப்புதல் வழங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையில் வந்து சொல்லுவார். ஒப்புதல் வழங்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய அரசு செயலாளரான சர் ஸ்டாவோர்டு கிரிப்ஸு, ஏவி அலெக்சாண்டர், பெத்தி கிளாரன்ஸ் இவங்க 3 பேர் கொண்ட குழு அமைக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்தினுடைய அமைச்சரவையில் இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த குழுவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து கேபினெட் தூதுக்குழு அல்லது அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழுவினுடைய தலைவர் பார்த்தீங்கன்னா பெத்தி கிளாரன்ஸ் வந்து இருப்பார். இந்த குழு வந்துட்டு 1946 மார்ச் 24 வந்து டெல்லிக்கு வந்து வராங்க. இந்த குழு என்னென்னலாம் பரிந்துரைகள் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாகாணங்களுக்கும் சுதேச அரசுகளுக்கும் தேர்தல்கள் நடத்தி அந்த தேர்தல்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களை வந்து இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை உருவாக்குறதுக்கு நியமனம் பண்ணுவாங்க. ஸோ இந்த அரசியல் சாசனம் உருவாக்குற வரைக்குமே வந்து எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு இடைக்கால அரசாங்கத்தை வந்து உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1946 ஜூன் 15 ஒரு 14 நபர்களுக்கு வந்து அழைப்பு விடுக்கிறாங்க இந்த இடைக்கால அரசாங்கத்தை வந்து நடத்துறதுக்காக. பார்த்தீங்க அப்படின்னா 1946 ஜூலைலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் தேர்தல் நடக்குது. அதில் வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெறாங்க. 208 பொது இடங்களில் வெற்றி பெறாங்க. முஸ்லீம் லீக் கட்சி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 73 இடங்களில் வெற்றி அடைகிறாங்க. இதுக்கப்புறம் முஸ்லீம் லீக் கட்சி வந்து இடைக்கால அரசு மற்றும் சட்டசபை பங்கேற்பில் வந்து புறக்கணிச்சிடுறாங்க. ஸோ இடைக்கால அரசு ஆகஸ்ட் 15 1947 வந்து கலைக்கப்பட்டுருது. பார்த்தீங்கன்னா 1946 செப்டம்பர் 2 வந்து இந்த இடைக்கால அரசாங்கத்தை வந்து அமைக்கிறாங்க. யாருடைய தலைமையில் அமைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, இவர் தான் வந்து தலைவராக இருக்கார். இவர் வந்து வெளியுறவுத்துறை மற்றும் காமன்வெல்த் உறவுகளுடைய அந்த துறையில் வந்து இருக்கார். நெக்ஸ்ட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல், இவர் வந்து உள்துறை, தகவல் மற்றும் ஒலிபரப்பு துறையில் வந்து இருக்கார். நெக்ஸ்ட்டு ராஜேந்திர பிரசாத் உணவு மற்றும் வேளாண்மை துறையில் வந்து இருக்கார். 4th ஒன் டாக்டர் ஜான் மத்தாய், இவர் வந்து தொழிற்சாலை மற்றும் விநியோகத்துறையில் வந்துட்டு இருக்கார். 5th ஒன் ஜக்ஜீவன் ராம், இவர் வந்து தொழிலாளர் துறையில் இருக்கார். 6th ஒன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் பால்தேவ் சிங், இவர் பாதுகாப்பு துறைக்கு இருக்கார். 7th ஒன் சிஹெச் பாபா, சுரங்கம் மற்றும் மின்சாரத்துறையில் இருக்கார். 8th ஒன் லியாக்கத் அலி கான், நிதித்துறையில் இருக்கார். 9th ஒன் ஆசப் அலி, ரயில் மற்றும் போக்குவரத்து துறை. 1 சந்திரிகர், இவர் வந்து வணிகத்துறையில் இருக்கார். 11th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா காஷ் நாஃபர் அலிகான், இவர் வந்து சுகாதாரத்துறை. 12th ஒன் ஜோஹிந்திரநாத் மண்டல், இவர் வந்து சட்டத்துறை. 13 பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் ராஃப் நிஸ்தார், அஞ்சல் மற்றும் வான் போக்குவரத்து. 14 பார்த்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரி, கல்வி மற்றும் கலைத்துறை. இப்படி இந்த 14 நபர்கள் வந்துட்டு இடைக்கால அரசாங்கத்தை வந்து உருவாக்குறாங்க. இதுக்கு வந்து நான் ஷார்ட்கட் போட்டு அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஷார்ட்கட் இருந்தால் தான் வந்து ஈஸியாக வந்து மெமரி பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 210 இடத்துல வந்துட்டு 199 இடத்துல வந்து வெற்றி பெற்றிருப்பாங்கன்னும், முஸ்லீம் லீக் வந்து 77 இடத்துல 76 இடத்துல வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 டேட்டாவில் எந்த டேட்டா கொடுத்துருந்தாலும் கரெக்டுன்னு போட்டுக்கோங்க. ஸோ நமக்கு தப்புன்னு போட்டாலுமே வந்து நம்ம அதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இதோட வந்து டே 2 சேலஞ்ச் வீடியோ வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு
டே 3யோட சேலஞ்ச் வீடியோவை 1 by 1 நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ விடாமல் கன்சிஸ்டன்சியாக படிச்சுட்டே இருங்க. சும்மாவாச்சும் ஏதாவது எடுத்து ரீட் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் மைண்டில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். எப்போயாவது நீங்கள் இந்த கொஷினை பார்க்கும்போது கூட டக்குன்னு உங்களுக்கு வந்து அதில் ஆன்சர் வந்து தெரிஞ்சிடும். ஸோ விடாமல் படிச்சுட்டே இருங்க. ஏதாவது ஒன்று ரீட் பண்ணிட்டு கூட இருங்க. நோட்ஸோட பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க. இந்த டாபிக் வந்து ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா வந்து நான் மொத்தமாக வந்து இந்த டாப்பிக்கோட பிடிஎஃப்னே வந்து தனியாக நான் வந்து கொடுக்குறேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச்.